இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஜெமினி, என்ன மன்னிச்சிரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அக்கா, உங்களுக்கு உங்க சிவபெருமான் கிடைச்சிட்டாரு. சிவபெருமானே, உங்களுக்கு உங்க பார்வதி கிடைச்சிட்டாங்க. இப்போ உங்க கருணை பார்வையை உங்க ஜுகுனி மேலையும் கொஞ்சம் காட்டுங்களேன். என்னோட இளவரசன் எப்ப வருவான்? இந்நேரம் எங்க சண்டை போட்டுட்டு இருப்பானோ தெரியல. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசைன்னு. ஆனா ஜனங்க எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு எப்ப நடக்கும்? உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு யார் சொன்னது? நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? மன்னிச்சிருங்க, நீங்க வேண்டிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். விடுறா. அதெல்லாம் எப்படி சும்மா விட முடியும்? முதல் தடவை சிக்கன் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை எப்படி விட்டுற முடியுமா? அப்ப விடு சொத்தா. நிறைய பணம் தரும், ஆனா விட மாட்டோமே, விட மாட்டோம். மச்சான் விட்டுறாத. ஆமா, ஏய் எவன்டா என்ன அடிச்சது? நான் தான். ஆனா இப்பதான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் என்னது? ஏய் அடிக்காதா, சொன்னேகல. ஏய் ஏய், உனக்கு என்ன மனசுல பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? தாடியும் மீசையும் வளர்ந்திருந்தா நீ என்ன பெரிய ஆளா? இரு, இப்பவே உன் ஆம்பளை தனத்தை அடக்குறேன். ஏய் பைத்தியமா உனக்கு? ஏய் கேடு கெட்டவனே, பலவீனமா இருக்கிறவங்கள தொந்தரவு பண்றியா? ஆம்பளையா இருந்தா உனக்கு சரிக்கு சமமா இருக்கிறவங்க கிட்ட மோது. கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு, ஓடு. ஏய் சரியான பைத்தியக்கார புள்ளடா, வாடா ஓடிடலாம், ஓடு. ஆம்பளைங்களே வேண்டான்னு சொன்னா அந்த பொண்ணு பைத்தியம் தானே. ஆனாலும் தங்கச்சி, நீ சூப்பருமா. நீயும் ஒண்ணு குறைஞ்சவ இல்ல, இனிக்க இனிக்க பேசுற. என்ன ஆம்பளை நீ? எங்களுக்கு உதவி பண்ண வரவே இல்ல. பாக்குறான் பாரு, ஆம்பளை தானே, உதவி பண்ணலாம்ல. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு நான் உதவி பண்ணேன், ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். அதுல உடைஞ்சது தான் இந்த கை. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எதுவும் பேசவே இல்லை. அப்ப இருந்து நான் யாருக்கும் உதவி பண்றதில்ல, கோவப்படுறதும் இல்லை. இந்த பொண்ணுங்களையும் நம்ப முடியறது இல்லதான். எத்தனையோ பேர் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. உன் கை உடைஞ்சதுக்கு போய் நீ ஏன் மனம் தளர்ந்துடுற? முதல்ல வாழ்க்கையோட போராட கத்துக்கோ. உன்னால உதவி பண்ண முடியலன்னா அடுத்தவங்க கிட்ட போய் எப்படியா உதவி கேட்ப? உங்களோட வார்த்தையை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க. அது நான் இந்த ஊருக்கு புதுசு. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? பாரு, உதவி கேட்டுட்டாரு. நான் இந்த ஊருக்கு புதுசு. ஹரிமாமா கடையா? வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மாமா, நைட் வரட்டுமா? இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? இந்த மீனா பஜார் பொண்ணுங்களே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் அசிங்கமா பேசுறது. பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ல. எனக்கு இந்த பஜார் பொண்ணுங்கனாலே ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆனா என் தலையெழுத்த பாரு, என் கடை பக்கத்துல தான் இந்த வழியே போகுது. வணக்கம் வணக்கம் ஹரிமாமா. இந்த பாரு, உன் வாயால என் பேரையும் சாமி பேரையும் சொல்லாத, புரிஞ்சுதா? சரி சரி, விடுங்க விடுங்க, நான் உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ஜீவன் தம்பி, நீ வந்துட்டியா? என்ன மாமா, நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? என் ஆசை மருமகனாச்சு. நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். அது சரி, இந்த பொண்ணு கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்படிப்பட்ட பொண்ணுங்க கூட இனிமே உன்னை பார்க்க கூடாது. நல்ல ஆம்பளைங்களை கவுக்கிறது, அதுதான் இவங்களோட தொழிலே. கவுக்குறதா? மாமா, இவங்க தான் எனக்கு வழி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வர கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்.
ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. கவனம், நீ உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இந்த ஊருக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். வரேன். இதான் நம்மளோட மீனா பஜார். ஜுகுனி, எனக்கும் இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? அட, முதல் தடவை பாக்குறேன் அவங்களாவே விரும்பி இந்த இடத்துக்கு வேலைக்கு வரத. சரி பார்க்கலாம் வா. பன்னாபாய் ஏதாவது ஒரு வழி காமிப்பாரு, பார்க்கலாம் வா. வா சரி. எப்படி இருக்கீங்க ரங்கா தம்பி? ஆமாண்ணா, எப்போவும் டிப்டாப்பா இருக்கேன். நம்ம ஏரியாவிலேயே நல்லா இருக்கேன். என்னை யாராவது கை வச்சிட முடியுமா என்ன? அது உண்மைதான். ஆமா, டீ எப்படி இருக்கு? ஸ்ட்ராங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. அட, அப்ப இதை தூக்கி போடுங்க, நான் வேற டீ போட்டு தரேன். சூப்பரா, சரியா? ஏதாவது விஷயமான ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க பையன் மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். நீ இருக்கும்போது என்ன, ஆண்டவனோட அருளும் இருக்கு. என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏய் தம்பி ஜீவன், இங்க வா. ரங்கா, இவன் என் மருமக, கிராமத்துல இருந்து வந்திருக்கான். எனக்கு வயசாயிடுச்சுல, கூடமாட உதவிக்கு நான் தான் வரவழைச்சேன். ஊனமுற்றவர நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்ன உன் கூட பிறந்தானா நான் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை காப்பாத்துவேன். ஏ மாதவா, நெல்லு, எங்க ஓட பாக்குற? 2 வாரமா டிமிக்கி கொடுக்குற. 2 வாரமா என் கண்ணிலையும் பல்ல, உன் வண்டியும் கண்ணில் பட மாட்டேங்குது. உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக தாண்டா திங்கக்கிழமை வராம செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன். பணத்தை தரியா இல்ல வாய உடைக்கட்டுமா? பணம் என் குழந்தையோட வைத்திய செலவுக்கு ஆயிடுச்சுன்னா ஏன்டா நானும் உன புள்ள பத்துக்க சொன்னேன். பணம் தரியா இல்ல அடிச்சு மூஞ்ச குழப்பிட்டுமா? உன் கை உடைஞ்சதுக்கு நீ ஏன் மனம் தளர்ந்துடுற? வாழ்க்கையோட போராட கத்துக்கோ. உனக்கு உதவி பண்ண முடியலன்னா நீ போய் எப்படியா மத்தவங்க கிட்ட உதவி கேப்ப? மாமா, அதை கண்டுக்காத. அத்தை, ஏதாவது வேலை கிடைக்குமா இவளுக்கு? முதல்ல உன்னால என்ன வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும், அதுவும் எது வேணாலும் பண்ணுவேன். ரொம்ப நல்லது. சரி, அப்போ இன்னிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது கிராக்கியை கொண்டு வந்தேன்னா உனக்கு கமிஷன் கிடைக்கும். எந்த கிராக்கிக்காவது ஒன்றை பிடிச்சி போச்சுன்னா மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறேனோ அதையே உனக்கும் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, ஜுகுனி கிடைக்கிறத விட குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா என்னோட ஜுகுனி எல்லாரை விட அதிகமாக வேலை போகிறவ. வேலை போகாம இருப்பாள? எவ்வளவு அழகா இருக்கா! நீ ஒன்னும் சும்மா இல்ல. ஒரு வேளை நீ இன்னைக்கு பையனா இருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். பன்னாபாய், உங்க ஜுகுனிய கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் என்ன மாதிரி ஆண்க எங்க தாகத்தை தணிக்க போறது? உன் வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா ரங்கா? அம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு நீ ஏன் இங்க வந்திருக்க? கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு விருந்தாளியா போயிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? உன் தலைவன் வார வசூலுக்காக உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரு, சரிதானே? பன்னாபாய், நீ மாமூல் கொடுக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. எத்தனை தடவை உனக்கு மாமூலை தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அது சரி, அப்ப ராத்திரி ஃபுல்லா இங்கேயே தங்கி இருக்கியே, அதுக்கு? அதுவும் இலவசமா. என்னோட ஜுகுனி ஒரு ராத்திரிக்கு உன்னோட ஒரு வார கலெக்ஷனை எடுத்துருவா. அது என்னவோ தெரியல, ஜுகுனிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் எதுவும் சொல்றதில்ல. பன்னாபாய், பேராசை பெருநஷ்டம். பரவாயில்ல, எந்த வாரமும் தள்ளுபடி பண்ணிடலாம் மாமூலை. ராத்திரி ஆட்டம் போடலாம்.
ஜனங்கள்லாம் எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு எப்ப ஆகும்? தாடி மீச வளர்ந்துருச்சுன்னா நீ ஆம்பளையாடா? நில்லு நில்லு, உன் ஆம்பளைத்தனத்தை நான் அடக்குறேன். ஹரி மாமா கடையா? வா வா, நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா ஜீவன் உட்காந்து அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? உடம்புக்கு முடியலையா என்ன? மாமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறோம்ல, அப்புறம் ஏன் இந்த ரங்காவுக்கு பணம் கொடுக்கணும்? அவன் ஒரு ரவுடி. இந்த பாருடா, ரங்கா மாதிரி ஆளுங்க கூட இருந்தா பயமே இருக்காது. பயமா? யாரை பார்த்து? ரங்கா அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு பணம் வாங்குறான். இந்த பாருப்பா, சிட்டியில் வாழுறது ரொம்ப கஷ்டம். எங்க யார்கிட்ட பலம் இருக்கோ அவன் தான் முதலாளி. ரங்காவுக்கு துணையா அரசியல்வாதிக்கு சப்போர்ட் இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க எவ்வளோ அடங்கி போறோமோ அவ்வளோ நல்லது. பேசுனதெல்லாம் போதும், போய் படு. சரி. ரங்கா, நான் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன், சொல்லட்டுமா? ஏய், சும்மா வளராத. நான் ஒன்றும் உன் பாய் ஃப்ரெண்டு கிடையாது. கவிதை எழுதியிருக்காளாம். அப்ப பாய் ஃப்ரெண்ட் ஆயிடேன். அப்புறம் என்ன டேட்டுக்கு கூட்டு போ. இந்த ஃபிலிம்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்களே. முதல்ல இந்த படம் பார்த்து கனவு காண்ற வேலையை விடு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா வேசிய டேட்டிங் கூட்டிட்டு போனதா? நான் வேற என் தலைவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு வேணும்னு. அதை நானே கெடுத்துக்க முடியாது. பப்ளிக்ல எல்லாம் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. ஏன்னா நல்ல சிக்கன். இன்னொரு நாள் ஒன்ன வந்து பாத்துக்கிறேன். ஏய், வரணும். ஆனா பகல்ல இல்ல, ராத்திரியில வந்து என்ன பார்க்கணும். அது ஏன்னா ராத்திரியோட சுகமே கிளுகிளுன்னு இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. என்னாச்சுடி? என்னத்த சொல்றது? இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவும் இங்கதான் வேலை பார்த்தாங்க. நானும் இங்கதான் வேலை பார்க்கறேன். ஆனா இவ்வளவு வருஷமா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம கிட்ட எவ்வளவு ஆம்பளைங்க வராங்க ராத்திரியை கழிக்கிறதுக்கு. அதுவும் பாசமே இல்லாம. சும்மா எப்பயாவது வரவங்களை விட்டுற. வழக்கமா வரவங்களுக்கும் நம்ம மேல எந்த பாசமும் இல்ல. அடியே என் செல்ல தங்கச்சி, யாரெல்லாம் உன் மேல ஆசை வச்சிருக்காங்கன்னு இதையாவது உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுதே. நிறைய பேர் உன் மேல பைத்தியமா இருக்காங்கடி. ஒருவேளை நீ என்ன மாதிரி இருந்திருந்தா? ஆனா எங்களுக்கு பொண்ணுங்க மாதிரி வாய்ப்பு இல்ல. எங்களுக்கெல்லாம் காதலிக்க உரிமையே கிடையாதுடி. காதலிக்க யாரும் எங்களுக்கு கத்து கொடுத்ததும் இல்ல. எங்களுக்கு உண்மையான அன்புனா என்னன்னே தெரியாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னில இருந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இடம் கிடைக்குமா? எங்க மாமா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு தான் இந்த பிளான். டீ கொடுக்குற மாதிரி உங்களை பார்க்க வரலான்னு. அது சரி, நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தானே கேட்கணும். இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ மன்னிப்பு கேட்கறவன் இருக்கானே, அவனோட மனசு ரொம்ப விசாலமானதா இருக்கும். அந்த மாதிரி மனுஷனை நம்ம திட்டக்கூடாது, கட்டி அணைச்சுக்கணும். டீ. இந்த டீ நம்ம 3 பேர் நட்புக்கு. இது நம்ம ஜுக்னியோட நல்ல மனசுக்காக. டேய் ஜீவன், எங்கடா போய் தொலைஞ்ச? ரொம்ப நேரமா ஆளை காணோம். எவ்வளவு வேலை கிடைக்கீங்க? போய் சமோசாவுக்கு ரெடி பண்ணு. அட அரிமாமா ஜுக்னிக்கு டீ கொடுக்க போயிருப்பான். ஜீவன்,
அந்த பொண்ணு கூட பழக்கம் வேண்டான்னு சொன்னல. நாம கௌரவமான ஆளுங்க, அந்த பொண்ணு வேற மாதிரி. மாமா கௌரவமான ஆளுன்னு சொல்றீங்க, ஆனா அப்படி நடக்க மாட்டீங்களே. ரங்கா மாதிரி ரவுடி கூட நட்பு. அவன் உங்க உழைப்ப சுரண்டிட்டு போறான். ஜுகினி எப்படிப்பட்டவளா இருந்தாலும் உழைச்சி சாப்பிடுறான். அவன் மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு? அவ கூட இருக்கிறவளே இந்த அளவுக்கு அவளை மதிக்க மாட்டாங்க. பெருசா இவன் பேச வந்துட்டான். என்ன ரங்க தம்பி இன்னைக்கு இந்த நேரத்துல? அண்ணா, அடுத்த வாரம் நம்ம தலைவர் இங்க வராரு. தெரு அப்படியே நீட்டா வேணும், அதான் சுத்தப்படுத்தலான்னு வந்திருக்கோம். ஆனா இந்த தெருவை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? இந்த ஏரியால இருக்கிற பெரிய குப்பையா அந்த மீனா பஜாரு. அண்ணா, குப்பை எந்த வடிவில் இருந்தாலும் அது எங்களுக்கு பிடிக்காது. அது சாக்கடையா இருந்தாலும் சரி, மீனா பஜாரா இருந்தாலும் சரி. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இந்த மீனா பஜார் குப்பையும் சுத்தம் பண்ணிடுறோம். பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். இது அப்படியே தலையில வச்சுக்கிட்டுனா ஹீரோயினி மாதிரி. என்னடி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு உக்காந்து இருக்க? வாயா, மூட கெடுத்துடாத, படுக்கலாம். வா வா வா. இப்பையில இருந்து நீயும் படுக்கைக்கு வர வேண்டாம், நானும் வர மாட்டேன். மாமூல் வேணா வாங்கிக்கோ. ஏன்னா இனிமே ஜுகினி உனக்கு இலவசமா கிடைக்க மாட்டா. என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. பீனா பசாருங்கிற குப்பை உனக்கு ரொம்ப காஸ்ட்லியா தான் கிடைக்கும். பாரா பாலே, உலகத்தோட 8வது அதிசயம். இவளுக்கு மரியாதை வேணுமாமே. காமெடி பண்ணாதடி, ரொம்ப மூட்ல இருக்கேன். வா விடு. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. என்னடி மூளைகளை குழம்பி போச்சா? வாடி விடுன்னு சொல்றேன்ல. ஜுக்னி, ஜுக்னி. उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है। इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है। ஏய், எங்க போற? டீ எல்லாம் வேணாம், கிளம்பு கிளம்பு. நான் டீ கொண்டு வரல, அது வந்து ஜுக்னியை தேடி வந்திருக்கேன். அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா ஜுக்னியை வாங்கறதுக்கு? நான் ஒன்றும் ஜுக்னியை விலைக்கு வாங்க வரல, அவ எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். தினமும் கோயிலுக்கு வருவாங்க, இன்னைக்கு வரல, அதான் ஏன் வரலன்னு கேட்க வந்தேன். பாத்தியா, முதல் தடவையா ஜுகினி எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். வேலை பேச வரல. கடவுளுக்கு உன் மெடல் கேட்டிருக்கடி. இந்த காயம் எப்படியாச்சு? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். நீ பொய்யும் நல்லா சொல்லுவ போல, பார்த்தாலே தெரியுது. இது விழுந்த காயம் இல்லை, யாரோ ஒன்று அடிச்ச காயம். ஜுக்னி மேடம், நடிக்காதீங்க. யாரோ ஒருத்தரை காப்பாத்துற ஜுக்னிய எனக்கு பார்க்க சுத்தமா சகிக்கல.
என்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்னால முடியல ஜீவன். எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. உல்லாச மாளிகையில நான் பிறந்தா அங்கேயே நான் செத்து போயிருவேன். நம்ம நட்பே கலங்கமான மாதிரி இருக்கு எனக்கு. ஜுகினி மேடம் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை போல. வாழ்க்கை பூரா உங்க கூட இருக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். ச்சே. 2 நாள் நட்புல எனக்கு இவ்ளோ அன்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ரொம்ப நல்லவன் ஜீவன். இன்னி வரைக்கும் என்னை பத்தி யாருமே கேட்டது இல்ல. இதோ நான் கேட்குறேன், ஜுகினிக்கு என்ன வேணும்? எனக்கு டேட்டிங் போகணும். டிவியில பாக்குறோம்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என் கூட டேட்டிங் வரியா? அப்போ டீ கடை வேலை, அப்புறம் மாமாவா? அதெல்லாம் லீவ் போட்டுக்கலாம். என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு. அது பழகிடுச்சு. உன் கை சரியாக வாய்ப்பே இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்போ நீ பணம் அதிகமா சம்பாதிக்கிறியோ அப்ப நம்ம இந்த கையை சரி பண்ணிடலாம். சரி. நல்லது ஜீவன். நீ என்னோட மோசமான நாளை ரொம்ப இனிமையான நாளா மாத்திட்ட. ஆனா இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் தானே கூட்டிட்டு போவாங்க டேட்டிங்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போகலாம். என்ன மாதிரி நீ இவ்ளோ நல்லவனா இருக்க, உனக்கு யார் வேணாலும் கேர்ள் ஃப்ரெண்டா கிடைப்பாங்க. ஆனா நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட, அதுவே அதிகம் எனக்கு. உன்னை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ அவ்வளோ அழகு, அம்சமா இருக்க. என்னால உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. நாம 2 பேரும் போட்டோல கூட பொருத்தமா இருக்க மாட்டோம். யார் அப்படி சொன்னது? ஆமா, உனக்கு எப்படி அது தெரியும்? வா பாத்துறலாம். எப்படி நல்லா இல்லாம போகும்? கொஞ்சம் பக்கத்துல தான் வாயேன். இத பாரு, எவ்வளவு அழகான போட்டோ. அப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா? ஜீவன்,
நானா? அப்படின்னா உனக்கு தான் தெரியும்ல நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு. மனுஷனோட வேலையை விட அவன் மனசு தான் முக்கியம். உன்ன மாதிரி ஒரு சுத்தமான பொண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இங்க பாரு, உன்னால நம்ப முடியுதா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு? கடவுளுக்கு என் குரல் கேட்டுருச்சு போல இருக்கு. ஜீவன் என் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கான். அடியே செல்லம், நீ அப்படிப்பட்டதான். இந்த உலகமே உன் மேல ஆசைப்படும்டி. எனக்கு ஜுகுனி மட்டும்தான் வேணும். ஆனா இனிமே நீ எனக்கு வேண்டாம் ரங்கா. பைத்தியம் பிடிச்சா என்னடி? அன்னைக்கு அடிச்சாடி மறந்துடுச்சா? இல்ல, மறக்கவும் இல்ல. இப்ப நான் உனக்கு ஒரு நினைவு பரிசு தரேன். அடி போடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரியே. காலி ஆயிடுவேன் சொன்ன. என்னங்கடி? எல்லா பொருளையும் உடைங்க. குறுக்க யார் வந்தாலும் அவங்க மண்டையை சேர்த்து உடைக்கடா. ஒரு பொருளும் இங்க இருக்க கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் எங்க இடத்த நாசம் பண்ற? ஏய், அந்த தேவடியா என்ன அடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டா. இனி அந்த தேவடியா அவனுக்கு மட்டும் இந்த தேவடியா மடமும் இருக்காது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நீ என்ன அடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. மத்தவங்களை அடிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, அப்ப அடி வாங்குறதுக்கும் தைரியம் இருக்கணும். தைரியத்தை பார்க்கணுமா நீ? அந்த தைரியத்தை காட்டுறேன் உனக்கு. என்னையிலிருந்து நீ தொழில் பண்றதுக்கு கூட லாக்கி இல்லாம போயிடுவ. இங்க வாங்கடா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இவன் என் தொழில நிறுத்துவானாமா. போலீஸ் இந்த மாதிரி இடத்துக்கு ரைட் பண்ணாதான் வருவாங்க. அந்த போலீஸ் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு போறேன்னு பாரு. உன்னால அத வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. வாடி வாடி வாடினா பன்னாபாய், ஜுகுனி கிட்ட சொல்லி வை. இதுக்கு அப்புறம் அவ என் கூட படுக்கல, இந்த இடத்தோட சேர்த்து அவளையும் எரிச்சிடுவேன். இனிமே நான் இங்க இருக்க கூடாது. ஜீவனை கூப்பிடு. நான் இங்க இருக்க கூடாது. ஜீவனை கூப்பிடுங்க. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ஜீவன், ஜீவன், இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. ஒரு நிமிஷம், கவலைப்படாத. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். என் கூட வந்துரு. மாமா, இவளை இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மாமா, நான் இவளை காதலிக்கிறேன். அந்த ரங்கா இவளை என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. அவன் சரியா தாண்டா பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பொண்ணுகளுக்கெல்லாம் இப்படித்தான் ஆகும். நீ இந்த தெவடியால காதலிக்கிறியா? நீயும் இவ அழகுல மயங்கிட்டியா? இவன் எத்தனை ஆம்பளைக்கு கூட போதும்.
ஜீவன், அவர் சரியா தான் சொல்றாரு. நான் உனக்கு தகுதியானவ கிடையாது. நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். என்னோட தொழில் உன்னை கலங்கமாக்குறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன் ஜுகினி, அதுல உறுதியா இருக்க. நீ ஏன் கூட தான் இருக்கணும். இவனுக்கெல்லாம் நான் இங்க இடம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும் மாமா. வா ஜுகினி. இப்ப நம்ம எங்க போறது? பக்கத்து நகரத்துல எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. நீங்க 2 பேரும் அங்கேயே போயிருங்கப்பா. ஆனா ஒண்ணு, ராத்திரி கிளம்பி போங்க. அப்பதான் ரங்காவோட பார்வை உங்க மேல படாது. இதுல நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், உனக்கு உதவியா இருக்கும். கிளம்புங்க. என்னாச்சு? அந்த ரங்கா வந்தான், ரொம்ப கலாட்டா பண்ணிட்டான். ஆனா அத்தை சொல்லிட்டாங்க, நீ இருந்து போயிட்ட, அவ வேற ஊர்ல இருக்கான்னு சொன்னாங்க. கோவமா போயிட்டான்டி. நீ இங்க வரத யாரும் பார்க்கல? இப்போ இல்ல, அந்த ரங்கா ஏற்கனவே ஃபுல் மபுல இருந்தாண்டி. நான் இங்க வரும்போதே இங்க இருந்து போறதுக்கு வண்டி சொல்லிட்டேன். எல்லாரும் கிளம்பிடலாம். எப்படியோ நான் ஒரு புது குடும்பத்தை உருவாக்கி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இதுதான் நம்மளோட புது வீடு. என்ன இப்போ பொருள்லாம் வாங்கி வைக்கணும். நாம பேசாம ஒரு டீ கடை வச்சிடலாம். நீ வேணா பாரு, அதுக்கப்புறம் ஒரு ரூம் என்ன 3 ரூம் இருக்கிற வீடே வாங்கலாம். இல்ல ஜீவன், இப்போதைக்கு என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்ல புது வீடு வாங்குற அளவுக்கு. அப்புறம் டீ கடை வைக்கலான்னு சொன்னியே, பணம் சேர்க்கறதுலயே வாழ்க்கை பூரா கலைஞ்சிரும். நான் தொழில் பண்ணுவேன், பணம் சம்பாதிப்பேன். அப்புறம் நம்ம நமக்குன்னு சொந்தமா வீடு வாங்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பம் இல்ல. நம்மள யாரும் இனிமே எந்த வீட்டை விட்டும் துரத்தக்கூடாது. ஜீவன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். முதல்ல நான் உன் கையை சரி பண்ண ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரோட வாழ்க்கையை அழகாக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் ஒரு புது ஹோட்டலே ஆரம்பிக்கலாம். அங்க நான் உனக்கு வாழ்க்கை பூரா துணையா இருப்பேன். ஜீவன், நம்ம 2 லட்சம் ரூபாய் சேமிச்சிருக்கோம். இப்ப நம்ம வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணலாம். 2 லட்சம் இல்ல, 2.5 லட்சம். 50,000 என்னோடது. பைத்தியமா உனக்கு? உன் பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ. எவ்வளவு நாள் எங்களுக்காகவே வாழ்வ? நீயே சொந்தமா வீடு வாங்கணும்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டு முதலாளி சொன்னாரு, முழு பணமும் கேஷா வேணுமா. நம்ம பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம்னா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலாம். அவ ஏன் இன்னும் வரல? வெளியில போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்துருவா, அவகிட்ட தான் சாவி இருக்குல்ல.
ஓடி போக அவ்வளவு ஆசையாடி உனக்கு. நீயா? என்னை விட்டு எங்க ஓடி போக முடியும் நீ நினைச்சு பாத்தியா? நான் தான் சொன்னல, இந்த சினிமா பார்த்து கனவு காண்ற வேலையை விடுன்னு. ஆனா உனக்கு கல்யாண ஆசை பேய் பிடிச்சிருக்கு. போது நிறுத்து. ஏய் என்னடா? போடா. ஜீவன் ஜீவன் ஏய் ரங்கா, அவங்கள விடு. நம்ம எந்த வேலையை வந்தோமோ முடிச்சிட்டோம்ல. காசு எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புற வழி பார்க்கலாம். உனக்கு தாண்டி பணம் தேவை. என் வேலை இப்பதாண்டி ஆரம்பமாகுது. அடி பாவி, நீயா? நீதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஆமாண்டி, நான் தான். நம்ம 2 பேரும் டீ கடை ஆரம்பிக்கலாம். நான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையை அழகாக்க விரும்புறேன். $2 லட்சம் இல்ல, 2.5 லட்சம். 50,000 என்னோடது. பைத்தியமா உனக்கு? உன் பணத்தை நீ ஜாக்கிரதையா வச்சுக்கோ. எவ்வளவு நாள் தான் நீ எங்களுக்காக வாழ்வ? உனக்கும் வீடு வாங்க வேண்டியது இருக்கும்ல. நான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையை அழகாக்க விரும்புறேன். நீ உன்னோட பணத்தை ஜாக்கிரதையா வச்சுக்கோ. நீ எவ்வளவு நாள் எங்களுக்காக வாழ்வ? ஹலோ ரங்கா. ஆனா ஏன்? நான் உங்க 2 பேருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைக்காக என்ன அந்நியனாக்கிட்டீங்களா, தனியா விட்டுட்டீங்கல்ல. உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? நீ உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ எனக்கும் ஜீவனுக்கும் துணையா இருந்தே உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஜீவன் உனக்கு எப்படி வேற போட்டு வச்சிருக்கான். உனக்கு ஊர் சுத்தி பார்க்க பிடிக்கும்ல. உனக்கு எப்படி நாங்க கெடுதல் பண்ணுவோம்? ஜீவன், ரங்கா, எங்கடி தப்பிச்சு ஓட பாக்குற? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ஜுகுனி, மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் நெல்லு, சிக்கன அவ்வளவுதாண்டி. ஒடிக்க அவன. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இடம் கிடைக்குமா? நான் உன்னை டேட்டிங் கூட்டு போறேன். உன்னை நீ என்னைக்காவது கண்ணாடியில பார்த்திருக்கியா? நீ அவ்வளவு அழகு அம்சமா இருக்கு. ஜூனி மேடம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க போல. உன் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.